கர்த்தருடைய ஐடியாவுக்கு, அவருடைய ஞானத்துக்கு விரோதமாக தான் பிசாசு என்ன பண்றான், செயல்பட்டு ஆம்பளைய கல்யாணம் பண்றது, பொம்பளையோட சேர்றது, என்ன ஒரு பர்பஸும் கிடையாது. பாவம் ஒரு ஃபேக்டர். இன்னொரு பக்கம் ப்ரோக்ரியேஷன் என்ன பண்ணாது, குழந்தை பெற்றெடுக்க முடியாது, பெருக்கம் நடக்காது, கர்த்தருடைய எந்த ஒரு நோக்கமும் திட்டமும் நிறைவேறக்கூடாது. இதுதான் பிசாசுடைய நாள். தட்ஸ் வை ஹோமோசெக்சுவாலிட்டி, தட்ஸ் வை லெஸ்பியனிசம், தட்ஸ் வை LGBTQ. எதுக்கு இது கர்த்தருடைய திட்டமா? கிடையாது. கர்த்தர் ஆணை படைத்தார், கர்த்தர் பெண்ணை படைத்தார். வேற எந்த ஒரு ஜெண்டரும், வேற எந்த ஒரு பாலினமும் கிடையாது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆண் பெண்ணை உண்டாக்கி இருவரே என்ன பண்றாரு, ஆசீர்வதிச்சு பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்படுத்தி ஆண்டு கொள்ள அப்படின்றாரு சொல்லி